இப்போ நம்ம ஐஎம்பிஎஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐஎம்பிஎஸ் என்பது இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அதாவது உடனடி பணம் பரிமாற்றம் செய்வது தான் ஐஎம்பிஎஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கவுண்ட்க்கு நம்ம வந்து இமிடியேட்டா ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா மணிய வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்காக இந்த ஐஎம்பிஎஸ் அப்படின்ற இந்த மெத்தட வந்து பயன்படுத்துவாங்க. இந்த ஐஎம்பிஎஸ் பேமெண்ட் மெத்தட் எங்கெங்கெல்லாம் பயன்படும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இன்டர்நெட் பேங்கிங், அதுக்கப்புறம் மொபைல் பேங்கிங், அதுக்கப்புறம் நீங்க ஏடிஎம் மூலமா எதனா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா, அந்த இடத்துலலாம் வந்து இந்த ஐஎம்பிஎஸ் அப்படின்ற அந்த பேமெண்ட் மெத்தட் வந்து யூஸ் ஆகும். இப்போ நீங்க வந்து இன்டர்நெட் பேங்கிங் வழியாகவோ, மொபைல் பேங்கிங் வழியாகவோ, ஏடிஎம் வழியாகவோ நீங்க வந்து மணிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து பேமெண்ட் என்டர் பண்ணிட்ட பிறகு, எந்த பேமெண்ட் மெத்தட் வழியாக மணிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லிட்டு கேட்பாங்க கீழ. நீங்க வந்து அதுல ஐஎம்பிஎஸ் நீங்க சொல்லிட்டு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல இன்னொரு பேங்க் அக்கவுண்ட்க்கு நீங்க மணிய ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தா, நீங்க வந்து குயிக்காவே ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐஎம்பிஎஸ் அப்படின்ற இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வருஷம் முழுக்க வந்து இது ஆக்டிவ்ல இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 365 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்டிவ்ல இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஹாலிடேவும் சேர்த்து எல்லா நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்டிவா இருக்கும். எனி டைம் வந்து இந்த பேமெண்ட் மெத்தட நீங்க பயன்படுத்தி மணிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க.